السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பிப்ரவரி 20 அஹ்மதியா ஜமாத்தில் முஸ்லிம் மவுதுடைய முன்னறிவிப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தமது ஒரு மகன் பற்றி நற்செய்தி தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர் மார்க்கத்தின் சேவகராக இருப்பார், நீண்ட ஆயுளை பெறுவார், எண்ணற்ற பல சிறப்பம்சங்களும் உடையவராக இருப்பார். ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இந்த முன்னறிவிப்பின் முக்கியத்துவம் குறித்து கூறுகிறார்கள். இது வெறும் முன்னறிவிப்பல்ல, மகத்தான வானத்தின் அடையாளமாகும். அதனை கண்ணியத்திற்குரியவனும் வல்லமை மிக்கவனும் ஆகிய நமது இறைவன், நமது நபியே கரீமும் ரவுஃபுர் ரஹீமும் ஆகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக அனுப்பினான். உண்மையில் இந்த அடையாளம் ஓர் இறந்தவரை உயிரூட்டுவதை விட நூற்றுக்கணக்கான மடங்கு உயர்ந்ததும் முழுமையானதும் நிறைவானதும் ஆகும். ஏனென்றால் இறந்தவரை உயிரூட்டுவது என்பதன் தத்துவமாவது இறை சன்னிதானத்தில் துஆ செய்து ஓர் உயிரை திரும்ப வரவழைப்பதாகும். இதனை நிரூபிப்பதற்கு கூறப்படும் சான்றுகளுக்கு எதிராக விமர்சகர்களின் நிறைய ஆட்சேபனைகள் உள்ளன. ஆனால் இவ்விடத்தில் இறைவனின் அருளாலும் உபகாரத்தாலும் பர்க்கத்தாலும் ஹஜரத் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவை இறைவன் ஏற்றுக்கொண்டு ஓர் அருளுக்குரிய ரூஹை அனுப்புவதாக வாக்களித்தான். அவரது வெளிப்புற உட்புற பர்க்கத்துகள் புவியெங்கும் பரவும். எனவே இந்த அடையாளம் இறந்தவரை உயிர்ப்பிப்பதற்கு சமமான அடையாளமாக இருக்கிறது. ஆனால் சிந்தித்து பார்த்தால் இந்த அடையாளம் இறந்தவரை உயிரூட்டுவதை விட நூற்றுக்கணக்கான மடங்கு சிறந்தது. இறந்தவர்களுக்கு உயிருள்ளவரின் துஆவால் உயிர் திரும்ப கிடைக்கிறது. இவ்விடத்திலும் கூட துஆவின் மூலம் ஓர் உயிரே கேட்கப்படுகிறது. ஆனால் அந்த உயிர்களுக்கும் இந்த உயிருக்கும் இடையில் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. பிறகு நம்மோரும் மற்றோரும் இந்த ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்பை கண்டனர், மகத்துவத்துடன் நிறைவேற கண்டனர். முன்னறிவிப்பின் உண்மையை காலம் நிரூபித்தது. ஹஜரத் மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹ்மத் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் தான் என்று ஜமாத்தின் ஆலிம்களும் ஜமாத்தின் தனிநபர்களும்
இந்த முன்னறிவிப்பு ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் பற்றி தான் என்று உறுதியாக இருந்தனர். ஆனால் ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் தாமே முன்வந்து இந்த முன்னறிவிப்பு என்னை குறித்துதான் என்று பிரகடனம் செய்யாமல் இருந்தார்கள். நானே முஸ்லிம் மவ்ஊத் என்ற முன்னறிவிப்பை உண்மைப்படுத்துபவன் என்று அறிவிக்கவில்லை. எதுவரை என்றால் அன்னாரது ஹிலாஃபத்தின் 30 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. கடைசியில் 1944 அன்னார் நான் முஸ்லிம் மவ்ஊத் ஆவேன் என்று பிரகடனம் செய்தார்கள். இன்று நான் இது குறித்து முஸ்லிம் மவ்ஊதுடைய ஹுத்பாவிலிருந்து சுருக்கமாக அன்னாரின் வார்த்தைகளிலேயே பொதுவாக சில விஷயங்களை கூறுவேன். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தமது ஜனவரி 28, 1944 வருட ஹுத்பாவில் கூறுகிறார்கள், இன்று நான் கூற விரும்புகிற கருத்து எனது இயல்பின்படி எனக்கு மிகவும் சங்கோஜத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகும். ஏனென்றால் சில இறை வார்த்தைகள், இறை நியதிகள் அதனை விளக்குவதுடன் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தால் இதனை கூறுவதனால் எனது இயல்பில் சிரமம் ஏற்படுத்தினாலும் கூட என்னால் கூறாமல் இருக்க முடியாது. அன்னார் தாம் கண்ட ஒரு நீண்ட கனவை குறிப்பிட்டார்கள். அதற்கு விளக்கம் தந்தவாறு அன்னார் கூறினார்கள், இந்த முன்னறிவிப்பு முஸ்லிம் மவ்ஊத் பற்றியது. இது என்னை குறித்தே தீர்மானிக்கப்பட்டதாக இருந்தது. அதற்கு முன்பாக அன்னார் இது குறித்து தெளிவாக பிரகடனம் செய்ததில்லை. அன்னார் கூறுகிறார்கள், மக்கள் மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள் இந்த முன்னறிவிப்பு பற்றிய தங்கள் கருத்து என்ன என்று. ஆனால் எனது நிலை எப்படி இருந்ததென்றால் நான் ஒருபோதும் இந்த முன்னறிவிப்பை கருத்தூன்றி படிக்கவும் முயன்றதில்லை. எனது நப்சு எனக்கு எந்த ஏமாற்றத்தையும் தந்துவிடக் கூடாது, என்னை பற்றி நான் யதார்த்த நிலைமைக்கு மாற்றமாக கருத்து எதுவும் கொண்டுவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் நான் அவ்வாறு இருந்தேன். பாருங்கள், அசல் நபர் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். ஆனால் எவரது மூளை பிறண்டு விட்டதோ அவர் எந்த அடையாளமும் இன்றியே அதனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகையோரை பைத்தியம் என்று தவிர வேறு என்ன கூற முடியும்? எவ்வாறு இருப்பினும் இந்த முன்னறிவிப்பு குறித்து தமது நாணம், தயக்கம் பற்றி அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் ஒரு முறை எனக்கு கடிதம் தந்தார்கள். இந்த கடிதம் உங்கள் பிறப்பு தொடர்பானது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இதனை எனக்கு எழுதியுள்ளார்கள். இந்த கடிதத்தை தஷ்ஹீத் அல் அஸ்ஹான் என்ற பத்திரிகையில் வெளியிடுங்கள். இந்த பத்திரிகையை ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் தான் தொடங்கினார்கள், வெளியிட்டு வந்தார்கள். முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், நான் ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹிடமிருந்து மரியாதைக்காக வாங்கி அச்சிட்டு வெளியிடவும் செய்தேன். ஆனால் நான் அப்போதும் கூட ஆழ்ந்து அதனை படிக்கவில்லை. அக்கடிதம் வெளிவந்ததும் மக்கள் பலவிதமான கருத்துக்களை கூறி வந்தனர். நான் அமைதியாக இருந்தேன். யாரை பற்றி முன்னறிவிக்கப்பட்டதோ அவருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லை, அல்லது எவரை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டதோ அவர் அந்த முன்னறிவிப்பை நிறைவேற்றுபவன் நான் தான் என்று அறிவிப்பது அவசியமும் இல்லை என்று அவர்களிடம் நான் பதிலளித்து வந்தேன். உதாரணமாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரயிலை பற்றி முன்னறிவித்தார்கள். ஒரு காலத்தில் ரயில் ஆரம்பமாகும். ஏற்றுக்கொள்பவர்கள் இது நிறைவேறிவிட்டதாக நம்புகின்றனர், ஏனெனில் நிகழ்வை தமது கண்களால் பார்க்கின்றார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவித்த ரயில் நான் தான் என்று அது வாதிட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வாறு இருப்பினும் அம்மக்கள் என்னை பற்றிய பல்வேறு முன்னறிவிப்புகளை என் முன்னே வைத்தார்கள். நான் தான் அதனை உண்மைப்படுத்துபவன் என்று கூறுமாறு வலியுறுத்தினர். ஆனால் நான் எப்போதும் இதனையே கூறி வந்தேன், முன்னறிவிப்பு அதனை நிறைவேற்றுபவரை தானே வெளிப்படுத்துகிறது. இந்த முன்னறிவிப்புகள் என்னை பற்றியவைதான் என்றால்
நான் தான் அதனை உண்மைப்படுத்துபவன் என்று காலம் தானே கூறும். என்னை பற்றியது இல்லை என்றால் காலத்தின் சாட்சி எனக்கு எதிராக இருக்கும். இரு நிலையிலும் நான் எதுவுமே கூற வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னை பற்றியது இல்லை என்றால் நான் ஏன் பாவியாக வேண்டும்? என்னை பற்றிதான் கூறப்பட்டுள்ளதென்றால் நான் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் தானே உண்மையை வெளிப்படுத்துவான். ஏற்கனவே இல்ஹாமில் கூறப்பட்டது போன்று வரக்கூடியவர் இவரா அல்லது நாங்கள் இன்னொருவருக்காக காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டனர். இது இல்ஹாமிய சொற்றொடராகும். இந்த கேள்வியை எத்தனை முறை கேட்டனர். இவ்வாறு நீண்ட காலம் கழிந்தது. அந்த நீண்ட காலம் குறித்து கூட ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்ஹாமில் தகவல் உள்ளது. உதாரணமாக ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் கூறினர். நீர் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு யூசுப் பற்றியே பேசிக் கொண்டிருந்தால் இறந்து விட்டவர் போல் ஆகிவிடுவீர் போலும் அல்லது இறந்து விடுவீர் போலும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், இதே இல்ஹாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் வந்தது. இவ்வாறு யூசுஃபின் நறுமணம் எனக்கு வருகிறது என்றும் இல்ஹாம் வந்தது. இவையெல்லாம் தெரிவிப்பதாவது அல்லாஹ்வின் விருப்பத்தின் கீழ் இவ்விஷயம் நீண்ட காலத்திற்கு பிறகு வெளிப்படும். யூசுஃபும் தமது தந்தையாரை மிக நீண்ட காலம் கழித்தே சந்தித்தார்கள் அல்லது அப்போதுதான் அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. அன்னார் கூறினார்கள், நான் இந்த உறுதியில் இருந்தேன். என்னிடம் இந்த முன்னறிவிப்புகள் என்னை குறித்து கூறப்பட்டவைதான் என்று வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் அதனை நிறைவேற்றுபவன் நான் தான் என்று நிகழ்ந்த சம்பவங்கள் கூறுகின்றன. எனினும் அல்லாஹ் தஆலா தனது விருப்பத்தின் கீழ் இவ்விஷயத்தை வெளிப்படுத்தி விட்டான். எனக்கு அது பற்றி அறியவும் வைத்தான். முஸ்லிம் மவ்ஊதுடன் தொடர்புடைய முன்னறிவிப்புகள் என்னை பற்றியவையே என்று. இவ்வாறு சில முன்னறிவிப்புகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். உதாரணமாக அவர் 3ஐ 4ஆக்குவார். இது பற்றி எப்போதும் கேள்வி எழுப்பப்படுகிறது, இதற்கு என்ன பொருள் என்று. அதுபோன்று திங்கட்கிழமை, அருளுக்குரிய திங்கட்கிழமை, இது பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த இரு விஷயங்களுக்கும் அன்னார் இவ்வாறு விளக்கம் அளித்தார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சிந்தனை 3ஐ 4ஆக்குவார் என்பது குறித்து 3 குழந்தைகளை 4ஆக ஆக்குவார் என்பதாக இருந்தது. இந்த பொருளை எடுத்துக்கொண்டால் 4வது மகனை பற்றி இந்த முன்னறிவிப்பு தெளிவாகிவிடுகிறது. அதற்கு முன்பாக ஹதரத் மிர்சா சுல்தான் அஹமது சாப், ஹதரத் மிர்சா ஃபஸ்ல் அஹமது சாப் மற்றும் மிர்சா பஷீர் அஹமது சாப் ஆகியோர் பிறந்திருந்தார்கள். 4வதாக நான் பிறந்தேன். எனக்கு பிறகும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு 3 மகன்கள் பிறந்தனர். இந்த அடிப்படையிலும் நான் 3ஐ 4 ஆக்குபவனாக இருந்தேன். பிறகு எனது ஹிலாஃபத்தின் காலத்தில் அல்லாஹ் தஆலா மிர்சா சுல்தான் அஹமது சாபுக்கு அஹ்மதியத்தில் இணையும் வாய்ப்பு தந்தான். இவ்வாறும் நான் 3ஐ 4 ஆக்குபவனானேன். சந்ததிகளின் அடிப்படையிலும் நான் 3 வகையில் 3ஐ 4 ஆக்குபவனாக இருந்தேன். கூறினார்கள், அல்லாஹ் தஆலா எனது சிந்தனையை இவ்வாறும் திருப்பினான். இல்ஹாம் அடிப்படையில் 3 மகன்களை 4 ஆக்குவார் என்று கூறப்படவில்லை. இல்ஹாமில் 3ஐ 4 ஆக்குவார் என்று மட்டுமே உள்ளது. ஆகவே என் கருத்தின்படி நான் பிறந்த வருடம் குறித்து கூறப்பட்டுள்ளது. இந்த முஸ்லிம் மவ்ஊத் பற்றிய முன்னறிவிப்பு 1886 ஆரம்பத்தில் கூறப்பட்டது. எனது பிறப்பு 1889 நிகழ்ந்தது. 3ஐ 4 ஆக்குவார் என்ற முன்னறிவிப்பில் கூறப்பட்ட செய்தியாவது இவரது பிறப்பு 4ஆம் ஆண்டில் நிகழும் என்பதாகும். அவ்வாறே நிகழ்ந்தது. திங்கட்கிழமை அருளுக்குரிய திங்கட்கிழமை என்று வருகிறது. அதற்கும் பல பொருட்கள் இருக்கலாம். எனது கருத்தின்படி அதற்கு தெளிவான விளக்கமாவது திங்கட்கிழமை என்பது சனிக்கிழமைக்கு பிறகு 3வது நாளாகும். இன்னொரு புறம் ஆன்மீக இயக்கங்களில் நபிமார்கள் மற்றும் அவர்களின் ஹலீஃபாக்களுக்கு
தனித்தனி காலகட்டங்கள் இருக்கின்றன. எவ்வாறு நபிமார்களின் காலம் தன்னளவில் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதோ அதுபோன்று ஹலீஃபாக்களின் காலத்துக்கு என்று ஒரு தனித்தன்மை இருக்கும். இந்த அடிப்படையில் சிந்தித்து பாருங்கள். முதலாவது காலம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடையது. இரண்டாவது காலம் ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் உடையது. மூன்றாவது காலம் என்னுடையது என்று அன்னார் கூறுகிறார்கள். இன்னொரு புறம் அல்லாஹ் தஆலாவுடைய இன்னொரு இல்ஹாமின் விளக்கமும் இதனை எடுத்து வைக்கிறது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்ஹாம் வந்தது ஃபض்லே உமர். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து மூன்றாவது நபராக இருந்தார்கள். ஆகவே திங்கட்கிழமை அருளுக்குரிய திங்கட்கிழமை என்பதன் பொருள் குறிப்பிட்ட நாள் அல்லது குறிப்பிட்ட ஒரு பர்க்கத்திற்கு காரணமாக இருப்பார் என்பதன்று, மாறாக இந்த வாக்களிக்கப்பட்டவரின் காலத்தின் உதாரணம் அஹ்மதியத்தின் காலத்தை பொறுத்தவரை திங்கட்கிழமையாக இருக்கும். அதாவது இக்காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து மார்க்க தொண்டிற்காக மக்கள் நிலைநிறுத்தப்படுவார்கள். அவர்களுள் அவர் மூன்றாவது இடத்தில் இருப்பார். ஃபض்லே உமர் என்ற இல்ஹாமிய பெயரிலும் இதே விஷயம்தான் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் ஃபض்லே உமர் என்ற சொல்லானது திங்கட்கிழமை அருளுக்குரிய திங்கட்கிழமை என்பதை விளக்கிவிட்டது கூறுகிறார்கள். ஆனால் இந்த இல்ஹாமில் இன்னொரு செய்தியும் உண்டு. இறைவன் அருளுக்குரிய திங்கட்கிழமையை எத்தகைய ஒரு வழிமுறையின் மூலம் கொண்டு வரப்போகிறான் என்றால் அது எனது சக்திக்கு உட்பட்டதல்ல. எந்த மனிதனும் தனது சுய விருப்பத்தில் வலுக்கட்டாயமாக இதனை, அதாவது தஹ்ரீக் ஜதீதை தொடர செய்ய முடியும் என்று கூற முடியாது. இதனை 1934 எத்தகைய நிலையில் தொடங்கப்பட்டது என்றால் அது எனது சக்திக்கு உட்பட்டதே இல்லை. அரசாங்கத்தில் ஜமாத்திற்கு எதிராக அஹ்ரார்களின் குழப்பத்தினால் கடும் வழக்கை தொடர திட்டம் தீட்டப்பட்டது. அல்லாஹ் தஆலா எனது உள்ளத்தில் இத்திட்டத்தை இட்டான் என்று கூறுகிறார்கள். இத்திட்டத்திற்காக முதல் காலகட்டத்திலும் 10 ஆண்டுகள் நான் நிர்ணயம் செய்தேன். ஒவ்வொரு மனிதனும் தியாகம் செய்யும் பொழுது அதற்கு பிறகு ஒரு ஈதுடைய நாள் வருகிறது. இந்த வகையில் பாருங்கள், ரமதானில் நோன்பிற்கு பிறகு ஈதுடைய நாள் வருகிறது. இவ்வாறு எமது 10 ஆண்டு கால தஹ்ரீக் ஜதீத் திட்டம் முடிந்திருக்கவில்லை கூறினார்கள். அடுத்த வருடம் ஈதுடைய வருடமாக இருக்கும். இவ்வருடம், அதாவது 1944 அதில் இது முடிவடைகிறது. இந்த திட்டம் கூறுகிறார்கள். வியத்தகு விஷயம் என்னவென்றால் 1945 தஹ்ரீக் ஜதீதின் 11வது வருடமாகும். இது ஈதின் வருடமாகும். இந்த வருடமும் ஈதின் நாளில் ஆரம்பமாகிறது. ஈதுடைய நாள் திங்கட்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையில் ஒரு செய்தி தந்துள்ளான். ஒரு காலத்தில் இஸ்லாத்தின் மிக பலகீனமான ஒரு காலத்தில் அதனை பரப்புவதற்காக ஒரு முக்கியமான தப்லீகின் அமைப்பின் அடித்தளம் இடப்படும். அதன் முதல் கட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும். அது ஜமாத்திற்கு வாழ்த்துக்குரிய காலமாக இருக்கும். யதார்த்த நிலை அதனை நிரூபித்தும் விட்டது. தஹ்ரீக் ஜதீத் மூலமாக உலகின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இஸ்லாம் அஹ்மதியத்தின் செய்தி சென்று சேர்ந்து விட்டது. இன்று நாம் பார்க்கிறோம், தஹ்ரீக் ஜதீத் திட்டம் பல்வேறு ஊர்களை தாண்டி உலகில் எங்கெல்லாம் அஹ்மதியத்தின் செடி நடப்பட்டு விட்டதோ அங்கெல்லாம் சென்று விட்டது. இதற்கு பிறகு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ஒரு நீண்ட கனவை கூறுகிறார்கள். அதில் தாம் முஸ்லிம் மவ்ஊத் ஆக இருப்பதாக அறிவித்தார்கள். இது பற்றி முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், கனவில் எனது நாவிலிருந்து ஒரு வார்த்தை வெளிவந்தது. அனல் மஸீஹுல் மவ்ஊது வ மஸீலஹு வ கலீஃபத்துஹு. இந்த வார்த்தைகள் எனது நாவில் வந்தது வியப்புக்குரியது. விழித்த பிறகு என்னை பற்றிய இவ்வார்த்தை ஆச்சரியமாக இருக்கிறதே என்று தோன்றியிருக்க வேண்டும். ஆனால் கனவிலேயே ஆச்சரியமான சொற்கள் என் நாவிலிருந்து வருகின்றன என்ற உணர்வு ஏற்படுகிறது.
கூறுகிறார்கள், இந்த கனவை கேட்டுவிட்டு கூறினார்கள், மசீஹின் ஆன்மாவாக இருப்பது பற்றிய செய்தியும் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய 1886 வருட இல்ஹாமில் கூறப்பட்டிருந்தது. மறுநாள் மௌலவி சர்வர் ஷா சாப் கூறினார்கள், பிரசுரத்தில் இந்த சொல் உள்ளது, அவர் உலகில் வருவார், தனது மசீஹின் ஆன்மா மற்றும் உண்மையின் ஆன்மாவின் பர்க்கத்தால் பலரை நோயிலிருந்து குணமாக்குவார். அன்னார் கூறுகிறார்கள், கனவிலேயே நான் பார்க்கிறேன், நான் சிலைகளை உடைக்கச் செய்கிறேன், நிறைய சிலைகளை உடைக்கச் செய்கிறேன். இதிலும் கூட இந்த சைக்கினை உள்ளது, அவர் ரூஹுல் ஹக்கின் பர்க்கத்தால் பலரை நோயிலிருந்து குணப்படுத்துவார். ரூஹுல் ஹக் என்பது ஏகத்துவத்தின் ஆன்மாவாகும். அன்னார் இஸ்லாத்தின் பிரச்சாரத்தின் அடித்தளத்தை இட்டு உலகத்தின் உள்ளத்தை இணை வைப்பிலிருந்து தூய்மை செய்தார்கள். மூன்றாவது, நான் கனவில் பார்க்கிறேன், நான் ஓடுகிறேன். நான் வேகமாக நடக்கவில்லை, ஓடவே செய்கிறேன். பூமி எனது பாதங்களிலிருந்து நெருங்கிக் கொண்டு செல்கிறது. முஸ்லிம் ஆவுதடைய முன்னறிப்பில் வருகிறது, அவர் விரைவாக வளருவார். இவ்வாறே நான் கனவில் பார்க்கிறேன், நான் அந்நிய நாட்டுக்கு போகிறேன், அங்கு எனது பணியை முடிக்கவில்லை, மேற்கொண்டு செல்வதற்கு விரும்புகிறேன். கனவிலேயே கூறுகிறேன், அப்து ஷுக்கூரே, நான் இதற்கு மேலும் செல்லவா அல்லது பயணத்திலிருந்து திரும்பவா? நீ தௌஹீதை நிலைநாட்டி விட்டாயா? ஷிர்கை அழித்து விட்டாயா? இஸ்லாம் மற்றும் ஹதரத் மசீமௌத் அலை இஸ்லாமுடைய போதனையை உள்ளங்களில் உறுதிப்படுத்தி விட்டாயா என்று பார்ப்பேன். ஹதரத் மசீமௌத் அலை இஸ்லாமுக்கு இறைவன் அருளிய வார்த்தையிலும் இதே கருத்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவர் பூமியின் எல்லை வரை புகழ் பெறுவார், அதாவது தப்லீகின் பணியை மேற்கொண்டு எடுத்துச் செல்வார். இப்போது நாம் பார்க்கிறோம், இந்த முன்னறிவிப்பும் நிச்சயமாக ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மிக மகத்துவத்துடன் நிறைவேறிவிட்டது. இவ்வாறு அன்னாரின் நீண்ட கனவில் கிட்டத்தட்ட முஸ்லிம் மவ்ஊத் பற்றிய முன்னறிவிப்பின் பல்வேறு கருத்துகள் ஒன்றுபட்டுள்ளன. கனவின் மூலம் அது அன்னாருக்கு பல்வேறு கோணத்தில் காட்டி தரப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் அந்த கனவின் அடிப்படையில் விளக்குவதற்கு பதில் அந்த கனவுக்கு பிறகுள்ள ஹதரத் மசீமௌத் அலை இஸ்லாமுடைய முஸ்லிம் மவ்ஊத் பற்றிய சில சம்பவங்களை முன்னறிவிப்பாக உள்ளன. அவர்களின் காலத்துடன் அவை எவ்வாறு ஒன்றுபடுகின்றன, எவ்வாறு அந்த முன்னறிவிப்பை நிறைவேற்றுகின்றன என்பதை விளக்குவேன். அன்னார் கூறுகிறார்கள், இவர் ஒரு குழந்தை என்று மக்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் என்னை ஹிலாபத்தின் ஸ்தானத்தில் நிலைநிறுத்திய அக்காலம் பற்றியும் முன்னறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவர் விரைவாக வளருவார். பிறகு அன்னார் ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். நான் ஹதரத் அம்மாஜான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறையில் தொழுகையை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தேன். அந்த அறை மஸ்ஜிதை ஒட்டி இருந்தது. மஸ்ஜிதில் இருந்து உரத்த சப்தம் வந்தது. அவற்றில் ஒன்று ஷேக் ரஹமத்துல்லா சாபுடைய குரல் என்று நான் அறிந்து கொண்டேன். அவர் கூறிக்கொண்டிருந்தார், ஒரு சிறுவனை முன்னிறுத்தி ஜமாத்தை அழிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. ஒரு சிறுவனுக்காக ஒரு குழப்பம் ஏற்படுத்தப்படுகிறது. அன்னார் கூறுகிறார்கள், எனக்கு பெரும் வியப்பு ஏற்பட்டது. யார் அந்த சிறுவன்? கடைசியில் நான் பள்ளியில் சென்று அந்த சிறுவன் யார் என்று கேட்டேன். ஒரு நண்பர் சிரித்தவாறு, அந்த சிறுவன் நீர்தான் என்று கூறினார். கூறுகிறார்கள், எதிரிகளின் இந்த கூற்று ஹதரத் மசீமௌத் அலை இஸ்லாமுடைய இல்ஹாமை உண்மைப்படுத்துகிறது. அவர் விரைவாக வளருவார். கூறுகிறார்கள், இறைவன் எவ்வளவு விரைவாக என்னை வளரச் செய்தான் என்றால் எதிரிகள் வியந்து போயினர். ஏனென்றால் சில மாதம் முன்னர் இந்த சிறுவன் என்று கூறியவர் சில மாதங்களுக்கு பிறகு என்னை பெரும் அனுபவசாலி என்றும் தந்திரக்காரர் என்றும் விமர்சித்து பேசினார். இவ்வாறு அல்லாஹ் தஆலா சிறு வயதிலேயே ஜமாத்தில் பிளவு ஏற்படுத்துபவர்களுக்கு எனது கைகளால் தோல்வியை வழங்கினான். கூறுகிறார்கள், மக்கள் என்னை சிறுவன் என்று கருதினர். நான் உண்மையில் சிறுவன்தான் என்றாலும்
அல்லாஹ் தஆலா எனக்கு 25 வயதில் ஓர் ஆட்சியின் மீது நிலைநிறுத்தினான். அதுவும் ஆன்மீக ஆட்சியாக இருந்தது. பௌதீக ஆட்சியிலாவது அரசரிடம் வாள் இருக்கும், ஆற்றல் இருக்கும், அமைச்சரவை இருக்கும், ராணுவம் இருக்கும், ஜெர்னல் இருப்பார், சிறைச்சாலை இருக்கும், கருவூலம் இருக்கும், யாரை வேண்டுமானாலும் பிடித்து தண்டனையும் கொடுத்து விடுவார். ஆனால் ஆன்மீக ஆட்சியை பொறுத்தவரை யாருக்கு விருப்பமுண்டோ அவர் ஏற்கிறார், எவர் மறுக்க விரும்புகிறாரோ அவர் மறுக்கிறார். அவரிடம் அதிகாரம் என்ற கேள்விக்கே இடமில்லை. பிறகு அல்லாஹ் தஆலா ஆன்மீக ஆட்சியின் மீது எந்த நிலையில் என்னை நிறுத்தினான் என்றால், கருவூலத்தில் சில அணாக்கள் தான் இருந்தன, சில பைசாக்கள் தான் இருந்தன, ஆயிரக்கணக்கான ரூபாய் கடன் இருந்தது. அல்லாஹ் தஆலா இந்த வேலையை எந்த நிலையில் ஒப்படைத்தான் என்றால், ஜமாத்தின் பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே எதிரிகளாகிவிட்டனர். எந்த அளவுக்கு எதிரிகள் என்றால், ஒருவர் மதரசா ஹைஸ்கூல் இருந்த கட்டடத்தை காட்டி, நாம் போகிறோம், விரைவில் இந்த கட்டடத்தை கிறிஸ்தவர்கள் கைப்பற்ற போகிறார்கள் என்று கூறினார். ஆக ஒரு 25 வயது சிறுவன் இந்த எல்லா வெளிப்படையான காரணிகளும் எதிரியாக இருந்த நிலையில் அங்கு நிற்கிறார். கருவூலமும் இல்லை, அனுபவம் உள்ள ஊழியர்கள் இல்லை, எதிரிகளின் கையில் களம் இருந்தது. விரைவில் இது கிறிஸ்தவர்களின் கையில் போய்விடும் என்று ஆரவாரமிட்டும் கொண்டிருந்தனர். அம்மக்கள் கூறினார்கள், இவர்களுக்கு அதிகாரம் தரப்பட்டுள்ளது, இதே நாள் வீழ்ச்சியின் நாளாக மாறப்போகிறது, இழிவையும் அவமானத்தையுமே இவர்கள் காண்பார்கள். இத்தகைய நிலையில் சமுதாயத்தின் நிலை எவ்வாறு இருக்கும் என்று மனிதன் சிந்திக்க முடியும். ஆனால் அந்நாட்கள் சென்றன, இந்நாட்கள் வந்தன. பார்ப்பவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜமாத்தின் எண்ணிக்கை என்னிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படும் பொழுது எவ்வாறு இருந்ததோ அதனை விட அல்லாஹ்வின் அருளால் இப்போது 100கணக்கான மடங்கு அதிகம். எந்த நாடுகளில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் சென்று சேர்ந்திருந்ததோ அதனை விட இன்று 20 மடங்காக சென்று சேர்ந்து விட்டது. எந்த கருவூலத்தில் வெறும் 18 அணா இருந்ததோ அதில் இப்போது லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கிறது என்று ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள். இன்று நான் இறந்து விட்டாலும் கருவூலத்தில் லட்சக்கணக்கான ரூபாயை விட்டுவிட்டே செல்வேன். எனக்கு கிடைத்துள்ள இந்த இயக்கத்திற்கு ஆதரவான பல்வேறு நூல்களை விட்டுவிட்டு செல்வேன். நான் இந்த இயக்கத்திற்காக எனக்கு கிடைத்த நிறைய அறிவுகளை விட்டு செல்வேன். இறைவன் என்னை ஹிலாஃபத்தின் ஸ்தானத்தில் நிலைநிறுத்தினான். அவர் விரைவாக வளருவார், இறைவனின் நிழல் அவரது தலையின் மீது இருக்கும் என்று அவன் கூறியிருந்தான். அந்த முன்னறிவிப்பு மகத்தான முறையில் நிறைவேறியுள்ளது. எதிரினும் எதிரி கூட மறுக்க இயலாது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இந்த முன்னறிவிப்பை எத்துணை உறுதியானதாக கருதினார்கள் என்றால் அதற்கு தொடக்கத்திலேயே ஒரு மேற்கோளை எடுத்து வைத்தேன். இது வெறும் முன்னறிவிப்பல்ல, அது ஒரு மகத்தான அடையாளமாகும். அந்த மகனின் பிறப்பு முன்னறிவிப்புக்கு ஏற்ப 9 ஆண்டுகளில் நிறைவேற இருந்தது. முன்னறிவிப்பில் அசல் வார்த்தைகளில் அது இருந்தது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், 9 வருட காலத்துக்குள் ஒருவர் தாம் உயிருடன் இருப்போமா என்று கூட தெரியாது. மேலும் அக்காலத்துக்குள் குழந்தை பிறக்குமா என்பதும் தெரியாது. மேலும் அது மகனாகத்தான் இருக்குமா என்பதும் தெரியாது. பிறகு அந்த குழந்தை பிறப்பது மட்டுமல்ல, இஸ்லாத்தின் மகிமைக்கும் மகத்துவத்திற்கும் காரணமாக இருப்பார் என்று கூறப்பட்டிருந்தது. அது எத்தகைய காலமாக இருந்தது! ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது எதிரிகள் நால்புறமும் தாக்குதல் தொடுத்து வந்தனர். இறை கட்டளைப்படி அன்னார் இல்ஹாமின் வாதத்தை எடுத்து வைத்திருந்தார்கள். என்னிடமோ சீர்திருத்தவாதி என்றோ இறைவனால் நியமிக்கப்பட்டவன் என்றோ வாதம் அப்போது இருந்ததில்லை. அந்நிலையில் அல்லாஹ் என்னிடம் உயரிய பண்புகளை உடைய ஒரு மகன் பற்றிய முன்னறிவிப்பை தந்தான் என்று கூறினார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், ஒருவரது உதவியாளர்
பிரபலமடைவார் என்றால் அதன் பொருள் அவரது வழிகாட்டி எஜமானர் பிரபலமடைவார் என்பதாகும். இறைவன் முன்னறிவிப்பில் இவர் பூமியின் எல்லை வரை பிரபல்யம் அடைவார் என்றால் அதன் பொருள் அவர் மூலமாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் பெயர்கள் பூமியின் எல்லை வரை சென்றடையும் என்பதாகும். பாருங்கள், முன்னறிவிப்பு எவ்வளவு தெளிவாக உள்ளது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஆப்கானிஸ்தான் எத்தகைய நாடாக இருந்ததென்றால் அங்கு முக்கியமாக 2 ஷஹாதத்துகள் நடந்தன. அதன் மூலமாக அங்கு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி சென்று சேர்ந்திருந்தது. மற்ற நாடுகளில் வெறும் பறக்க விடப்பட்ட செய்திகள் தான் இருந்தன. ஒன்று, அவை எதிரிகளால் பரப்பப்பட்டிருக்கலாம். அல்லது எவருடைய கையிலாவது ஒரு நூல் கிடைத்திருக்கும். அவர் அதனை யாருக்காவது காட்டியிருப்பார். முறைப்படியாக எந்த நாட்டிலும் ஜமாத்து நிலைநாட்டப்படவில்லை. ஹாஜா கமாலுதீன் சாஹிப் இங்கிலாந்து போயிருந்தார். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஜமாத்துடைய பெயரை கூறுவது கூட விஷத்துக்கு சமம் என்று கூறினார். ஜமாத்து பெயரையும் கூறக்கூடாது, ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரையும் கூறக்கூடாது என்றார். ஆகவே இங்கிலாந்தில் பெயர் பரவியது என்றால் ஹாஜா சாஹிபுடைய பெயர் பரவியது. ஜமாத்துடைய பெயரும் பரவவில்லை, ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரும் பரவவில்லை. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊதை அல்லாஹ் தஆலா கலீஃபாவாக ஆக்கியதும் இறைவன் அருளால் சுமத்ரா, ஜாவா, சைனாவில் அஹ்மதியத் பரவியது. மொரீஷியஸிலும் ஆப்பிரிக்காவிலும் பிற நாடுகளிலும் அஹ்மதியத் பரவியது. எகிப்திலும் பலஸ்தீனத்திலும் ஈரானிலும் பிற அரபு நாடுகளிலும் ஐரோப்பாவின் பல நாடுகளிலும் அஹ்மதியத் பரவியது. சில இடங்களில் முஸ்லிம் மவ்ஊத் காலத்தில் ஜமாத் ஆயிரக்கணக்கில் ஆகிவிட்டது. ஆப்பிரிக்காவில் லட்சக்கணக்கில் இருந்தது. பிறகு இந்த முன்னறிவிப்பில் இவ்வாறும் செய்திருந்தது. அவர் உட்புறமான மற்றும் வெளிப்படையான அறிவுகளால் நிரப்பப்படுவார். அன்னார் கூறுகிறார்கள், நான் வாதம் செய்யும் வழக்கம் உள்ளவன் அல்ல. இருந்தும் இந்த உண்மையை மறைக்க முடியாது. இஸ்லாத்தின் கருத்துகள் மற்றும் போதனைகள் மீது ஒளியூட்டுவது இக்காலத்தின் அடிப்படையில் மிக மிக அவசியமாக இருந்தது. இறைவன் அது பற்றி எனது நாவு மற்றும் பேனாவில் இருந்து கருத்துகளை வெளியிடச் செய்தான். எத்தகைய கருத்துகளை வெளியிடச் செய்தான் என்றால், எனது எழுத்துக்களை ஒருபுறம் வைத்துவிட்டால் உலகில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய இயலாது. திருக்குர்ஆனில் நிறைய விஷயங்கள் உள்ளன. அவற்றை மக்கள் இக்காலத்தின் அடிப்படையில் புரிய இயலாமல் இருந்தது. பிற ஆயத்துக்களை கொண்டு அதனை விளக்கம் தர இயலாமல் இருந்தார்கள். இறையருளால் இப்பிரச்சனையை இறைவன் என் மூலமாக தீர்த்து வைத்தான். அன்னார் கூறுகிறார்கள், இஸ்லாம் இப்போது எத்தகைய கட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்றால் இது மிகவும் பலகீனம் நிறைந்த காலமாக இருந்தது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறைவன் மீண்டும் இஸ்லாத்தின் பாதுகாப்புக்கு அடிக்கல் நாட்டினான். ஆனால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இன்று இஸ்லாத்தின் மீது பண்பாட்டு தாக்குதல் தொடுக்கப்படுவது போன்று தொடுக்கப்பட்டதில்லை. ஆகவே அன்னாரின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப ஒரு மனிதரை உருவாக்கினான். அவரது வார்த்தைகள் ரூஹுல் ஹக்கின் பர்க்கத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்பினான். அவர் உட்புற வெளிப்புறமான ஞானங்கள் நிரம்பியவராக இருக்க வேண்டும் என்றும், எதிரிகளின் பண்பாட்டு தாக்குதல்களை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய விளக்கங்கள், ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விளக்கங்கள் மற்றும் திருக்குர்ஆனின் விருப்பத்திற்கு ஏற்ப அகற்ற வேண்டும் என்றும், இஸ்லாத்தின் பாதுகாப்பு பணியை செய்ய வேண்டும் என்றும் விரும்பினான். ஆகவே இறைவன் தனது பணியை செய்துவிட்டான். எனது எழுத்துகளின் மீது தனது உண்மையின் முத்திரையை இட்டான். அன்னார் கூறுகிறார்கள், நான் இறைவன் கூறாதவரை மௌனமாகவே இருந்தேன். இறைவன் என்னிடம் கூறிய போது கூறியது மட்டுமின்றி
மக்களிடம் நான் கூற வேண்டும் என்று வழிகாட்டியதால் தான் இதனை கூறுகிறேன். இந்த முன்னறிவிப்பு எல்லா நிலையிலும் என் மூலமாக நிறைவேறியது. அன்னார் கூறுகிறார்கள், எனக்கு வழிகாட்டல் வழங்கியதால் மட்டும் நான் கூறவில்லை, மாறாக இறைவன் அத்தகைய சூழ்நிலையை உருவாக்கினான். அவை இந்த முன்னறிவிப்புக்கு ஆதாரமாக விளங்கின. வானத்தில் நிலவு மின்னுகிற போது அதனை சுற்றி நட்சத்திரங்களையும் மின்னச் செய்கின்றான். அதுபோன்று இந்நாட்களில் பலருக்கு கனவும் வந்தது. அவர்களிடம் நான் கண்ட இந்த கனவின் கருத்து கூறப்பட்டிருந்தது. இந்த கனவிற்கு பிறகு டாக்டர் முகமது லத்தீப் சாப் கூறினார்கள், அவர் கனவில் கண்டுள்ளார், ஒருவர் எனது பெயரை கூறி, இவர் பெயர் நபிமார்கள் ரசூல்மார்களுடன் கூறப்படும். நபிமார்கள் ரசூல்மார்களுடன் பெயர் கூறப்படுவதன் பொருள் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய முன்னறிவிப்பிலும் கூறப்பட்டுள்ளது, அவர் மசீஹை போன்றவராக இருப்பார். அவர் மசீமோத் அலை இஸ்லாம் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் நபியும் ரசூலும் ஆவார்கள். அவர்களுடன் எனது பெயரும் கூறப்படும். இதுபோன்று இன்னொரு நண்பர் எழுதியுள்ளார், அவர் கனவில் பார்த்தார், நான் ஒரு மினராவில் நின்று அலைசல்லா பிகாஃபின் அப்தா என்று அறிவிக்கிறேன். அலைசல்லா பிகாஃபின் அப்தா ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுக்கு கிடைத்த தொடக்க கால இல்ஹாம் ஆகும். இந்த இல்ஹாமை மினாரில் நின்று அறிவிப்பதன் பொருள் அல்லாஹ் தஆலா அஹ்மதியத்தின் பிரச்சாரத்தை எண் மூலமாக இன்னும் உறுதிப்படுத்துவான். இந்த வகையில் முன்னர் கூறப்பட்டது போன்று எவ்வாறு பல்வேறு நாடுகளில் ஹதரத் முஸ்லிம் மவுத் காலத்தில் தப்லீக் பணி பரந்த அளவில் ஆரம்பமானதோ அதே அடித்தளத்தில் தான் இன்றும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. அன்னார் தமது சில கனவுகளை அதற்கு ஆதாரமாக எடுத்து வைக்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா தனது வஹியை எனக்கு அருளினான். ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய முன்னறிவிப்பில் கூறப்பட்ட விஷயங்களுக்காக என்னை ஆயத்தம் செய்தான். இவ்வாறு எனக்கு ஒரு கனவு வந்தது. நான் ஆரம்ப காலத்தில் அநேகமாக ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் காலம் அல்லது முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹுடைய காலத்தில் அக்கனவை பார்க்கிறேன். அக்கனவை அப்போதே நான் மேஜர் சையத் ஹபீபுல்லா ஷாப் சூப்பரிண்டெண்டன்ட் சென்ட்ரல் ஜெயில் அவர்களிடம் கூறினேன். அதற்கு சில நாட்களுக்கு பிறகு அவர் தாமாகவே அக்கனவை குறிப்பிட்டார். அவர் கூறுகிறார், நான் பார்க்கிறேன், நான் மதரசா அஹ்மதியாவில் இருக்கிறேன், அதாவது முஸ்லிம் மவுத் இருக்கிறார்கள். அதே இடத்தில் மௌலவி முகமது அலி சாபும் இருக்கிறார். இந்நிலையில் ஷேக் ரஹமத்துல்லா சாப் வருகிறார். எங்கள் இருவரையும் பார்த்துவிட்டு கூறுகிறார், வாருங்கள், நீங்கள் உயரமா அல்லது மௌலவி முகமது அலி சாப் உயரமா ஒப்பிட்டு பார்ப்போம் என்கிறார். நான் இந்த ஒப்பிடுதலில் சிறிது தயக்கம் காட்டுவதாக உணர்கிறேன். அவர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று மௌலவி முகமது அலி சாபுக்கு அருகில் நிறுத்துகிறார். மௌலவி முகமது அலி சாப் என்னை விட அநேகமாக சற்று உயரமாக இருப்பாரே ஒழிய குட்டை அல்ல. மௌலவி ஷேக் சாப் எங்கள் இருவரையும் அருகில் நிறுத்தியவாறு ஷேக் சாப் தன்னை அறியாமல் கூறுகிறார், மௌலவி சாப் தான் உயரம் என்று நான் நினைத்தேன், ஆனால் நீங்கள் அல்லவா உயரமாக இருக்கிறீர்கள். இந்த வகையில் கனவில் நான் பார்க்கிறேன், எனது மார்பளவுக்கு அவரது தலை இருக்கிறது. பிறகு ரஹமத்துல்லா சாப் ஒரு மேஜையை போட்டு அதன் மீது அவரை நிறுத்துகிறார். அப்போதும் அவர் குட்டையாகவே இருக்கிறார். அதற்கு பிறகு அம்மேஜையின் மீது ஒரு ஸ்டூலை வைக்கிறார். அதன் மீது மௌலவி சாஹிபை நிறுத்துகிறார். பிறகும் கூட மௌலவி சாப் என்னை விட குட்டையாகவே தெரிகிறார். அதற்கு பிறகு அவர் மௌலவி சாஹிபை தூக்கி எனது தலைக்கு சமமாக நிறுத்த விரும்புகிறார். இருந்தும் அவர் கீழேயே இருக்கிறார். அவரது கால்களை நட்டு வைத்துக் கொள்கிறார். இருந்தும் அவர் எனக்கு எதிரில் ஒரு குழந்தையாக இருக்கிறார். மிகவும் சிரமப்பட்டு எனது முழங்கால் வரை கால்கள் வந்தன. பாருங்கள், இதில் எல்லா போட்டிகளும்
அதன் முடிவும் மௌலவி முகமது அலி சாஹிபுடன் நடைபெறவிருந்தவை அனைத்தும் காட்டப்பட்டு விட்டன. இது முதல் ஹிலாஃபத்தின் காலத்தில் நடந்த கனவாகும். அப்போது ஹாஜா கமாலுத்தீன் சாஹிப் தலையை தூக்கினாரே ஒழிய மௌலவி முகமது அலி சாஹிப் அல்ல. ஆனால் வியத்தகு முறையில் அல்லாஹ் தாலா பின்னால் வருவதாகவிருந்த சச்சரவினை கோடிட்டு காட்டிவிட்டான். இந்த வகையில் மௌலவி முகமது அலி சாஹிப் என்னை எதிர்ப்பதில் எந்த அளவுக்கு கீழிறங்கி விட்டார் என்றால், அவரது முழு சக்தியும் செலவழித்தும் கூட இறைவனது பார்வையில் சிறியவர்களே கண்ணியத்திற்குரியவர்களாயினர். முதலில் நாங்கள் 95% பேர் என்றும் அவர்கள் 4-5% இருக்கிறார்கள் என்றும் ஜமாத்தில் பெரும்பாலார் வழிகட்டவர் ஆக முடியாது என்றும் கூறி வந்தார். முதலில் மௌலவி சாஹிப் இவ்வாறு கூறி வந்தார்: எப்போதும் காதியானி ஜமாத்து பெரும்பான்மையாக உள்ளது, நாம் சொற்பமாகவே இருக்கிறோம். அவர்கள் அதிகமாக இருப்பதுதான் அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு ஆதாரம். ஏனெனில் எனது உண்மையான அடியார்கள் சொற்பமாகவே இருப்பதாக இறைவன் கூறுகிறான் என்று இப்போது கூறுகிறார்கள். இது முற்றிலும் கனவில் காட்டப்பட்ட அதே கருத்தாகும். அவர் எத்துணை கீழிறங்கினார், சிறியதாக ஆவதே தமது உண்மைக்கு ஆதாரமாக அவர்களுக்கு தெரிகிறது. பிறகு இன்னொரு கனவை பற்றி வருகிறது. இன்னும் சொல்வதாயின் அது இல்ஹாம் ஆகும். கூறுகிறார்கள், ஜமாத்தில் குழப்பம் உருவான போது அல்லாஹ் தஆலா என்னிடம் இல்ஹாமாக கூறினான், லமுமஸ்ஸகன்னஹும், நாம் அவர்களை துண்டு துண்டாக்கி விடுவோம். அப்போது அவர்கள் தாங்கள் 95% என்றனர். பிறகு அவர்களின் நிலை எவ்வாறாயிற்று? இறைவன் அவர்களை துண்டு துண்டாக்கினான். ஹாஜா கமாலுத்தீன் சாஹிப் தனது மரணத்திற்கு முன் எழுதினார், மிர்சா மஹ்மூத் எங்களை பற்றி ஒரு இல்ஹாமை வெளியிட்டார், அது முற்றிலும் நிறைவேறிவிட்டது, நாங்கள் துண்டு துண்டாகிவிட்டோம். ஆக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இல்ஹாமில் இந்த எல்லா செய்திகளையும் வழங்கினான், அவர்களை துண்டு துண்டாக்கினான். எனக்கு இறைவன் வழங்கிய வார்த்தைகளில் 2 விளக்கினேன். அவற்றை அருள்களை அறிவித்தல் என்ற முறையில் ஒரு சிறு நூலாக வெளியிட விரும்புகிறேன். அதில் எனக்கு இறைவன் அறிவித்தவை, அவனது உதவி ஒத்தாசைகள் ஆகியவற்றை தெளிவுபடுத்தி ஒரு நூல் வடிவில் வெளியிட விரும்புகிறேன். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், இறைவன் பல முறை மறைவான செய்திகளை வெளிப்படுத்தி அதன் உண்மையை வெளிக்கொண்டு வந்தான். முஸ்லிம் மவ்ஊத் இறைவனது ரூஹுல் ஹக்கினால் சிறப்பிக்கப்படுவார் என்ற உண்மையை வெளிக்கொண்டு வந்தான். அல்லாஹுடைய அடையாளங்களை அவரிடம் வெளிப்படுத்தினான். முதலிலேயே இந்த முன்னறிவிப்புகளை தாமே உண்மைப்படுத்துவோர் என்று கூறி வந்திருக்கலாமே, நான் இப்போதுதான் அதனை உண்மையாக்குவோன் என்று கூறுகிறேன். அதில் என்ன ஹிக்மத் உள்ளது என்று மக்கள் கேட்கிறார்கள். நான் கூறுகிறேன், அதில் ஹிக்மத் இதுதான். திருக்குர்ஆன் கூறுகிறது, மா கான அல்லாஹு லியுதிய ஈமானுக்கும், நபியின் தோற்றத்திற்கு பிறகு அவருக்கு மரணத்தை தந்த பிறகு மீண்டும் அவரால் உருவாக்கப்பட்ட ஜமாத் இறை மறுப்பிற்கு இரையாவதையும் அவர்களது ஈமான் அழிவதையும் அல்லாஹ் விரும்புவதில்லை. சில சூழ்நிலைகளை உருவாக்குகிறான். மக்கள் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்பு நிறைவேறுவதை பார்த்தனர். ஈமான் மற்றும் உறுதியில் நிலை நின்றனர், மேலும் அதிகமாயினர். ஆனால் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீதான ஈமானும் மேலும் அதிகமாகியது. அதனால் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீதான ஈமானும் மேலும் அதிகமாகியது. என் தரப்பிலிருந்து பிறகு பிரகடனம் வந்ததற்கும் ஜமாத்தின் சார்பாக அதனை உண்மைப்படுத்துவதற்கும் காரணம் இதுதான். அல்லாஹ் தஆலா மூமீன்களை மீண்டும் ஒரு முறை மறுப்பு மற்றும் இஸ்லாம் என்ற பரீட்சையில் போட்டு அவர்களின் ஈமானை வீணாக்க விரும்பவில்லை. 2 மரணங்கள் தமது ஜமாத்திற்கு ஏற்படுத்த அவன் விரும்பவில்லை. இம்மக்கள் முதலில் மஸீஹ் மவ்ஊதை மறுத்தார்கள். பிறகு அவர்களின் மீது கருணை காட்டி அவர்களை அல்லாஹ் உயிர்ப்பித்தான். அவர்களை ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்தில் சேர்த்து கொண்டான்.
அவர்கள் உறவினர்களை விட்டனர், கஷ்டங்களை சகித்தனர், ஆனால் தமது ஈமானை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டனர். அதற்கு பிறகு இந்த சோதனையை கடந்த மக்களிடம் அல்லாஹ் ஒரு வாக்களிக்கப்பட்டவரை அனுப்பினான். அவரது உண்மைக்கான அடையாளம் அவரது வாதத்திற்கு நீண்ட காலத்திற்கு பிறகு வெளிப்படும் என்று கருதினால் அதன் பொருள் என்னவென்றால், நம்பிக்கை கொண்டவர்களை மீண்டும் மறுப்பு என்னும் படுகொலியில் இறைவன் தள்ளுவதாகும். சஹாபாக்களை மீண்டும் காபிராகவும் மறுப்போராகவும் ஆக்குகிறான், ஜமாத்தை சோதனையில் தள்ளுகிறான் என்று பொருள்படும். இது அல்லாஹ்வின் நடைமுறைக்கு மாற்றமானது. மஸ்லிம் மவுத் உருவாக்கிய ஜமாத்தில் அன்னாரின் வாழ்விலேயே முஸ்லிம் மவுத் வரவேண்டியிருந்தது. அதாவது அவர் சஹாபாக்களின் காலத்தில் வரவேண்டியிருந்தது. இதனால் இறைவன் இவ்வாறு திட்டமிட்டான். முதலில் அவரை ஜமாத்தின் ஹலீஃபாவாக்கினான். அவரிடம் கட்டுப்படுவதற்காக ஜமாத்திடம் வாக்குறுதி வாங்கினான். பிறகு அந்த அவரை பற்றி கூறப்பட்ட முன்னறிவிப்பை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாட்டை செய்தான். இவ்வாறு உண்மை நிலை பட்டப்பகலை போன்று ஜமாத் முன் வெளிப்பட்டதும் அந்த ஹலிஃபத்துல் மஸீ ஆக போகிற அல்லது முஸ்லிம் மவுத் ஆக போகிறவருக்கு இந்த உண்மையினை வானத்திலிருந்து அறிவை வழங்கினான். அதன் மூலம் வானம் மற்றும் பூமி இரண்டின் சாட்சியமும் ஒன்றிணைவதற்காக அவ்வாறு செய்தான். இவ்வாறு மூமின்களின் ஜமாத் குஃப்ர் மற்றும் கரையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக அவ்வாறு செய்தான். அல்லாஹ் தஆலா இக்காலத்திலும் எல்லாருடைய ஈமானையும் பாதுகாப்பானாக, நிராகரிப்பு மற்றும் மறுப்பு என்ற கரைகளில் இருந்து பாதுகாப்பானாக. ஜமாத் அன்பர்கள் ஹதரத் முஸ்லிம் மவுதுடைய நூல்களில் இருந்து அதிகம் பயனடைய வேண்டும். உருதுவிலும் பிற மொழிகளிலும் அன்னாரின் படைப்புகளை படிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு வாய்ப்பு தருவானாக. இப்போது தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா காயிப் தொழுகை நடத்துவேன். இவர் கண்ணியத்திற்குரிய சூஃபி நசீர் அஹமது சாப். இவர் கண்ணியத்திற்குரிய அப்துல்லா சாபுடைய மகன். 7 பிப்ரவரி அன்று ஜெர்மனியில் சுமார் 93வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாட்டு பிரிவினைக்கு முன் ராணுவத்தில் பணி செய்தார். நாட்டு பிரிவினைக்கு பிறகு முஸ்லிம் மவுதுடைய கட்டளைக்கு இணங்க உருவான ஃபுர்கான் போர்ஸில் தமது பணியை செய்து வந்தார். பிறகு கராச்சியில் மஹமூதாபாத் ஸ்டேட் ரீஜனில் சிறிது காலம் பணி செய்தார். மஹமூதாபாத் ஸ்டேட் ரீஜனில் வசித்தார். சொந்த தொழில் செய்தார். அங்கு நீண்ட காலம் செக்ரட்டரி மாலாக பணி செய்யும் வாய்ப்பு பெற்றார். சிறிது காலம் கழித்து ரப்வாவுக்கு இடம்பெயர்ந்தார். இவரது சகோதரரும் ஒருவேளை இவரோடு தொழில் செய்திருக்கலாம். இவர் ரப்பா வந்ததும் இவரது சகோதரருக்கு சில தொழில் ரீதியான பிரச்சனை வந்ததும் அவர் சிந்துக்கு வருமாறு கூறினார். நான் ரப்வாவில் தான் இருப்பேன், அங்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். உடனே அவரது சகோதரர் 3வது ஹலீஃபத்துல் மஸீஹ்க்கு எழுதினார், எனது சகோதரரை திரும்ப சிந்துவுக்கு வருமாறு வலியுறுத்துங்கள் என்று. உடனே ஹுசூர் ரஹ்மத்துல்லாஹ் ஹஜ்ரத் 3வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அவரை சிந்துவுக்கு போகுமாறு அறிவுறுத்தினார்கள். ரப்வாவின் ஜமாத் தலைவர் அப்போது அங்கிருந்தார். அவர் கூறினார், ஹுசூர், இவர் நமது களப்பற்ற ஒரு சேவகராக இருக்கிறார். உடனே 3வது ஹலீஃபத்துல் மஸீஹ் கூறினார்கள், நமக்கு சிந்துவுக்கும் கூட களப்பற்ற சேவகர் தேவைப்படுகிறது என்றார்கள். இந்த வகையில் நசீர் சாப் திரும்பி சென்றார். ஹலிஃபத்துல் மஸீஹின் வழிகாட்டலுக்கு செவிசாய்த்தவாறு சென்றார். அவருக்கு சுயம் அங்கு செல்ல விருப்பம் இருக்கவில்லை. பிறகு ரப்வாவில் தொழிலை நிறுத்திவிட்டு சிந்து சென்றார். நீண்ட காலம் சிந்துவில் கழித்துவிட்டு மீண்டும் ரப்வா வந்தார். சதர் அஞ்சுமன் அஹ்மதியாவில் பல்வேறு துறைகளில் சுதந்திரமாக பணி செய்தார். பிரைவேட் செக்ரட்டரி ஆபீஸிலும் பணி செய்தார். 1986இல் ஜெர்மனிக்கு இடம்பெயர்ந்தார். வஃபாத் வரை ஜெர்மனியிலேயே இருந்தார். ஜெர்மனியில் எடன்பர்க் ஜமாத்தில் தலைவராக இருந்தார். மஜ்லிஸ் அன்சாருல்லாவின் கீழ் ஜெர்மனியின் 4 ரீஜன்களில் ஒரு ரீஜனில் நாசிமாக பணியாற்றினார்.
அப்பகுதியின் நாசிம் என்ற முறையில் 4வது ஹிலாபத்தின் போது அவருக்கு முதல் பரிசும் கிடைத்தது. அவரது நினைவாக 2 மகள்கள் 4 மகன்கள் உள்ளனர். இரு மகன்கள் பிலால் ஷம்ஸ் சாஹிப், முனீர் அகமது சாப் ஜாவேத் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். மஹமூத் சாபும் ரப்பாவில் உள்ளார். இவர் நாயிப் நாசிர் இஸ்லா இர்ஷாதாக இருக்கிறார், வாழ்வை அர்ப்பணித்தவர். அவரது மகன் ஜலால் ஷம் சாப் எழுதுகிறார், இங்கு வசிக்கிறார். துர்கி டெஸ்கினுடைய இன்சார்ஜாக அவர் இருக்கிறார். கலிஃபா வக்த் இருக்கிற இடத்திற்கு வந்தால் அவர் பின்னால் தொழ வேண்டும் என்று எப்போதும் முயற்சி செய்வார். மிகவும் இபாதத்தில் கழிப்பவராக இருந்தார். துவா செய்யும் துனியும் அழகாக இருந்தது. துவாவின் போது எந்த அளவுக்கு வேதனை உருக்கம் காணப்பட்டது என்றால் உணர்வுகள் கொப்பளித்து வெளிவருவதாகவும் இறைவன் முன் பணிந்துருகுவதாகவும் தென்படும். இவரது சகோதரர் முனீர் ஜாவித் சாப் கூறுகிறார்கள், இவர் 6 மாத குழந்தையாக நிமோனியா நோய் வந்தபோது பிழைப்பது கடினமாக இருந்தது. டாக்டர்கள் பதில் சொல்லிவிட்டனர். அப்போது இவர் தந்தை மிகவும் நடுநடுங்கி துவா செய்தார். தாயும் தந்தையும் இந்த குழந்தை வக்ஃபு செய்கிறோம் என்றார்கள். அல்லாஹ் அவர்களது துவாவை கேட்டான். ஆனால் மரணத்தை தொட்டுவிட்ட நிலையில் குழந்தையின் தாயார் கூறினார்கள், குழந்தையின் நிலை மிக மோசமாக இருக்கிறது, எங்கு செல்கிறீர்கள்? ஜமாத்துடன் தொழுவதற்கு பள்ளிக்கு செல்லும் வேளையாக இருந்தது. யாருக்கு உடல் நலம் தரும் சக்தி இருக்கிறதோ அவனிடம் போகிறேன் என்று பதிலளித்தார். அவ்வளவு உறுதி இருந்தது. சிந்துவிலும் கூட யாராவது பொறுப்பாளர் விடுப்பில் சென்றால் தன்னார்வ முறையில் அப்பணியை தாம் செய்வார். ஜமாத்தின் நிலம் அங்கு இருந்தது, அங்கு அவர் தன்னார்வ பணி செய்வார். மிக தொடக்க காலத்திலேயே வசியத் செய்துவிட்டார். இளைஞர்களை வசியத்து செய்யும் ஆர்வம் இருந்தது. வசியத் பாரம் எப்போதும் அவர் கையில் வைத்திருப்பார். ரிசாலா அல் வசியத் படிக்குமாறும் வசியத்து செய்யுமாறும் வலியுறுத்துவார். எழுதுகிறார்கள், தமது 4 மகன்களுள் 2 மகன்களை வக்ஃபு செய்தார். 2 மகள்களுள் 1 மகளை வாழ்வை அர்ப்பணித்தவருக்கு தந்தார். அவரது மகள் அநேகமாக எழுதியிருக்கிறார்கள், வாழ்நாள் முழுவதும் திருக்குரான் ஓதும் வழக்கம் இருந்தது. பிள்ளைகளுக்கு மகன் வழி பேரன் பேத்திகளுக்கும் மகள் வழி பேரன் பேத்திகளுக்கும் தொழுகை, திருக்குரான் ஓதுதல் ஆகியவற்றை போதித்தார். ஹதரத் மசீமூத் அலி இஸ்லாமுடைய நூற்களை தினமும் படிப்பார். ஹதரத் மசீமூத் அலி இஸ்லாமுடைய நூற்களை தாம் 3 முறை படித்து விட்டதாக கூறுவார். மகள் கூறுகிறார்கள், நீயும் 3 முறை படித்தாயா இல்லையா என்று கேட்டார்கள். சடங்கு சம்பிரதாயங்களை கடுமையாக எதிர்ப்பார்கள். எனது குடும்பத்தில் அந்த வழக்கம் இல்லை. சிறிதேனும் அந்த செயலை உணர்ந்தால் கூட கடுமையாக இருப்பார்கள். கோபமுற்றவராக செல்வார்கள். இறைவன் மீது பெரும் தவக்கல் இருந்தது. இறுதி காலத்தில் நோயும் மிக நீளமாக இருந்தது. மிகவும் தொந்தரவு கொடுத்தது. மிகவும் பொறுமையுடன் சகித்துக் கொண்டார்கள். அவரது வழக்கத்தை பற்றி இவரை சந்திப்பவர்களும் அவரது பிள்ளைகளும் எழுதுகிறார்கள், ரூஹ் உருவதை போன்று இவரது வணக்கங்கள் இருக்கும் என்று. ஹிலாபத்துடன் அளவற்ற நேசம் இருந்தது. இங்கும் வருவார். நான் அலுவலகத்திலிருந்து வெளிவருவதை எதிர்பார்த்து பலகீனம் மற்றும் முடியாத நிலையிலும் சலாம் சொல்வதற்காக நிற்பார். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் தஆலா இவருக்கு பல சிறப்பம்சங்களை வழங்கியிருந்தான். அல்லாஹ் இவருக்கு மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவர்களின் சந்ததிகளை இவரது துஆவுக்கு வாரிசாக்குவானாக. இவரது நன்மைகளை தொடரும் வாய்ப்பை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi
نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.